ஹலோ மிஸ்டர் காவல்துறை, ஹேண்ட்ஸ் அப். கலவரத்தை பயங்கரமான முள்ள அடக்கிட்டீங்க போல இருக்கு. எரிச்ச ஆட்டோ பாதிரியே விட்டு வந்துட்டே போல இருக்கு. பாதி ஒழுங்கா எரியாம இருக்கு. போய் ஒழுங்கா எரிச்சிட்டு வாங்க. என்னன்னு போனேன் சரிதானே? அப்பப்ப ஒழுங்கா எரிங்க. சரி, ஒன்னும் குப்பையெல்லாம் எரிக்கிறீங்களே, போகி பண்ணி நினைச்சிட்டோ போகி பண்ணி நினைச்சியோ போல இருக்கு. சரி, அப்படியே வாங்க. எங்க ஏரியால கொஞ்சம் கருவு முறைலாம் வெட்டி வச்சிருக்கோம். ரொம்ப நாளா வந்து கொளுத்த முடியாம கொளுத்தி விட்டு போங்க. கலவரத்தை கிளடு கட்டியா பார்த்து அடிக்கிறீங்க. அவ்வளவு ஆசை. நீங்களே வைப்பீங்களா, நீங்களே எடுப்பீங்களா? இதுல விஷமீகள் உள்ள பூந்துட்டாங்க. யாரு போனா உங்களுக்கு? சரி, அந்த 2 வீடியோ வந்துருச்சு. அந்த பைக்கை கொளுத்துனது, அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷனை கொளுத்துன வீடியோ மட்டும் வரல. அபிஷியலா நீங்களே ரிலீஸ் பண்ணிருங்க. அப்பதான் நல்லா இருக்கும். ஏன்னா குழப்பங்கள் இல்லாம இருக்கும்ல, நீங்களே சொல்லிருங்க. சரி, இன்னொரு நான் உங்க ஒரே விஷயம் சொல்றேன், தயவுசெய்து எனக்காக செஞ்சிருங்க. ஒரு வைக்கப்போர் மண்டைய வந்து இன்னைக்கு பேசினா 5 மணிக்கு மேல செய்து மாணவர்கள் இந்த போராட்டத்தை கலைத்துக் கொள்ளணும் வேண்டுகோள் எடுத்திருக்காப்புல. 25 வருஷமா திரும்ப வந்துட்டு அவரு கோமால இருந்தவரு. தயவு செஞ்சு அவர்கிட்ட போங்க. அந்த பின்னாடி பிசிறு இருக்கும், இங்கிட்டு இங்கிட்டு அதை மட்டும் கொளுத்தி விட்டு வந்துருங்க. அதுவும் சரியா போயிடும். நீங்க உங்களோட உண்மையில சொல்ற காவல்துறை செம்மையா வேலை செஞ்சிருக்கீங்க. சொல்றேன், இது மாதிரியே தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பா இந்தியா வந்து டிஜிட்டல் இந்தியாவா மாறிடும். ஏன்னா எல்லா குப்பையும் அகற்றிடுவாங்க. மோடி வந்து உண்மையிலே ஆமா என்னமோ புதுசா சொல்றாப்ல. உண்மையிலேயே அவர் வந்து கமலஹாசனை கூப்பிட்டதுக்கு பதிலாக உங்களை கூப்பிட்டுருக்கலாம். ஏன்னா வந்து நீங்க நல்லா சுத்தப்படுத்துறீங்க, தூய்மையாக்கி விட்டுறீங்க. சரிங்களா? இது மாதிரி வீடியோ அடிக்கடி இது பண்ணுங்க. எனக்கு தயவு செஞ்சு அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபயர் ஆச்சுல, அதுவும் அந்த பைக் எரிச்சிங்களா, அந்த அபிஷியல் வீடியோவை போட்டு விட்டுருங்க. நீங்களா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.